சட்டப்படி அவளுக்கு சேர்ந்தது எல்லாமே உங்க குடும்பத்துக்கு தான் சொந்தம். என்ன நான் சொல்றது இப்ப புரியுதுல? அப்ப உங்க மருமகளான தனம் கடன் வாங்கி கட்டின வீட்டை அவளோட முன்னாள் மாமியாரான ருக்மணி எப்படி அனுபவிக்க முடியும்? சட்டப்படி அது உங்க மகனுக்கும் தனத்துக்கும் தான் சொந்தமாகும். இல்ல வீட்டை அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க அதுல கொண்டாட்டமா இருக்க நீங்க இங்க திண்டாடிக்கிட்டு நீங்களே சொன்ன மாதிரி ஆட்டோ காசு அங்க போய் படி அளந்தா கூட பரவாயில்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க மருமகளால லோனை கட்ட முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க மகன் தான் காலம் முழுக்க லோன் கட்டி ஆகணும். உங்க மருமக கட்டின வீட்டுல யாரோ சந்தோஷமா இருக்க நீங்க காலத்துக்கும் இஎம்ஐ மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க? அப்படி கேளுங்க. சட்டப்படியும் சரி நியாயப்படியும் சரி எப்படி உங்க மகனோட சொத்துக்கு உங்க மருமகளும் வாரிசோ அப்படியேதான் உங்க மருமக பேர்ல இருக்கிற சொத்துக்கு உங்க மகனும் வாரிசுதான். உங்க மருமக கட்டுற வீடும் உங்க மகன் வீடுதான் உங்க வீடு. இன்னைக்கு தேதிக்கு சென்னையில சொந்த வீடுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னு இல்ல. ரொம்ப யோசிக்காதீங்க. அவனை விடுங்க. உங்க மகனுக்கு தெரியாமல இதெல்லாம் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரும் எல்லாம் தெரிஞ்சுதான் அவ சொல்றது கேட்டு ஆடிட்டு இருக்காரு.